இந்த சண்டையில் சௌந்தர்யா ஒரு முரட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை பாருங்கள். சௌந்தர்யா வந்து மஞ்சுரியை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்களா, மஞ்சுரி என்ன பண்ணுதுன்னா இப்போ சௌந்தர்யா வந்து அப்படியே அசால்ட்டாக அப்படியே இழுத்துக்குது. 2 பேர் இப்படி மாற்றிக்கட்டில் இழுத்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே சௌந்தர்யா வந்து கையை விட்டுறாங்க. மஞ்சுரி இந்த படத்தை பாருங்கள், பறந்து போய் விழுவுது. எனக்கு பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. இப்படி பறந்து பின்னாடி போகுது. அதுக்கப்புறம் நிற்க முடியாமல் ஆடுது மஞ்சுரி. ஆடி வந்து கீழே வந்து விழுந்துச்சு. சவுண்டு முரட்டு சவுண்டு வந்து மஞ்சுரி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறனால மஞ்சுரியை பிடிச்சிக்குது. ஜாக்லின் வந்து அப்பப்போ பிடிக்குது. ஆனால் ஒரு ஆளாக வந்து மஞ்சுரியை பிடிக்குது, மஞ்சுரி இழுக்குது, மஞ்சுரி விடுது, மஞ்சுரி போய் விழுவுது. அங்கே வந்து பெரிய சண்டை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த ரணவ் அப்படிங்கிற கேடுகட்டவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஜெஃப்ரியை போட்டு கழுத்தை பிடிச்சி இப்படி இறுக்கிட்டா. அதனால் அங்கே ஒரு சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரணவுக்கும் ரயானுக்கும் ஒரு சண்டை வருது. அது நம்ம நினச்சோம் லைவில் பார்க்கும்போது தெரியுது, அது வந்து பெரிய சண்டை ஒன்றும் இல்லை. இந்த ரயான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் தாக்கலாம். ரணவ் அப்படிங்கிற கேடுகட்டம் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதை நான் முன்னாடி போன வீடியோலே வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யாலாம் சண்டை வந்துச்சுல்ல, அதில் நம்மால் வந்து தரமான சமூகத்தை வந்து பண்ணி விட்ருக்கு நம்ம சௌந்தர்யா. இந்த படத்தை பாருங்கள். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரயானு போய் மஞ்சுரியை பிடிச்சிட்றான். ரயான் வந்து மஞ்சுரியை பிடிச்சோடனே முத்துக்குமரனும் சாச்சனாவும் மீட்கிறாங்க ரயான்கிட்ட வந்து. மஞ்சுரியை போட்டு மஞ்சுரி உள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்க வெறித்தனமாக வந்து அங்கே அவ்வளோ தூரம் சீரியஸாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஒரு கலகலப்பாக ஒரு காமெடியும் நடந்திருக்குது. இதில் என்னென்னா, இந்த பொம்மை டாஸ்க் அப்படின்னாலே அடிபடும். இதில் வந்து சண்டை வந்து முத்தி அதில் ஜெஃப்ரி தான் பாதிக்கப்பட்டான். ஜெஃப்ரி வந்து இது பண்ணுறான், என்னை வந்து இப்படி ரணவ் வந்து அடிச்சிட்டான், கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொன்னால் கூட அங்கே முத்துக்குமரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரணவுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். முத்துக்குமரன், டேய் நீ ரணவை பார்த்து முத்துக்குமரன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி அவனை அடிக்கிறது பெருசு இல்லை, அடித்தா நீ ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவாடா. உட்காரு, அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போட்டான் அப்படிங்கிற அளவுக்கு முத்துக்குமரன் வந்து செம்படிக்கிறான். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.